அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இந்த உலகத்துல நெறைய பேர் வெற்றி அடையணும், ஜெயம் அடையணும்னு சொன்னா என்ன தேடுவாங்க அப்படின்னா, படிப்பு இருக்கணும், பதவி இருக்கணும், செல்வம் இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயமாய் முடியும். தாவீது ஒரு அரண்மனையில பிறந்தவன் கிடையாது. ஒரு ராஜ வம்சத்துல பிறந்தவன் கிடையாது. அவனுக்கு ஒரு பெரிய படிப்புன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய பேக்கிரவுண்ட் கிடையாது. ஆனா பாருங்களேன், ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. ஆனா கர்த்தர் தெரிந்தெடுத்தது இந்த தாவீதை தான். இது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதுதான் அவனுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. எந்த சூழ்நிலையிலும், வனாந்தரத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தர் ஒருத்தங்களோட கூட இருந்தார்னா, அங்க சத்துருக்கள் எவ்வளவு பெருகினாலும், ஒருவேளை பொறாமை உள்ளவங்க எவ்வளவு அதிகரித்தாலும், அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். ஒருவேளை இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவனுடைய பிரசன்னம் இல்ல அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதே வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், உங்களுக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மூடப்பட்ட கதவுகள் உங்களுக்காக திறக்கும். தாவீது கோலியாத்த வீழ்த்தின பிறகுதான் அவனை குறித்து எல்லாரும் அறிந்தாங்க. அவனை பார்க்கும்போது எல்லாரும் பாடுனாங்க. அவனை குறித்து தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி பாடும்போதுதான் சவுல் அவனை காய்மகாரமா பார்க்கிறான். காய்மகாரமா பார்க்கிறான். அப்போ எப்படியாவது அவன கொன்றணும் அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல போராடினாலும் ஆண்டவர் அவன ஒப்புக் கொடுக்கவே இல்ல. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ அவனுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இது ஒரு அறிவாளியாய் இருந்தான் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தின்படி, தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த வழிகளின்படி, தேவனை பிரியப்படுத்தி, தேவனையே நோக்கி பார்த்து அவன் வாழ்ந்தபடியினால், தேவன் அவனோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது, உடனே பிரச்சனைகள் எல்லாம் மாறிரும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லல. ஆனா எல்லா பிரச்சனைகளையும், அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட நிற்பார். அது மட்டும் நிச்சயம். தாவீதுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் இருந்தாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பிரசன்னம் இருந்ததுனால தான் அவன் விழல. ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுக்கவே இல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும். தேவனுடைய பிரசன்னம் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம்னா, நம்ம அதை இழக்கவே மாட்டோம். யோசேப்பு அடிமையால் விற்கப்பட்டாலும் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். பாருங்களேன், போத்திபாருடைய வீட்டுல இருக்கும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது நிமித்தமாக அந்த போத்திபாருடைய வீட்டிலே ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. இந்த சிறைச்சாலையிலும் கூட அவனுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுறோமா? அல்லது தேவ பிரசன்னத்த தேடுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த தேவ பிரசன்னத்த தேட தேட நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். தானியேல் கூட பாபிலோன் தேசத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால எப்பேர்ப்பட்ட சிங்க கெபியிலும் கூட கர்த்தர் அவனை பாதுகாத்தார். தாவீதுடைய வாழ்க்கையிலையும் இதே போலதான். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக செய்கிற திட்டம் வெற்றி அடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் உங்களுக்கான நேரம் வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பத யாராலும் தடுக்க முடியாது. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, சுகம் உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு காரியம் அது தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை நீங்க விரும்புங்க. எப்பொழுதும் தேவ பிரசன்னத்துல நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா?
அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே விரும்புகிற உம்முடைய பிரசன்னத்தை விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய ஜெயத்தை கொடுப்பீர், பெரிய உயர்வை கொடுப்பீர். அந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கிற கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுங்க. அதையே தேடுங்க. அதை விட்டு கொஞ்சம் கூட விலகிறாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you. அன்பின்